குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுகவை ஒன்றிணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாள் கெடு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளருக்கே விதித்திருக்கிறார். என்ன செய்வார் இபிஎஸ்? விவரங்களை பார்க்கலாம். ஜெர்மனியில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஈவேரா பேரை பயங்கரமாக பரப்பிட்டோங்க. இனிமேல் உலகம் பூரா அவரோட புகழ் பரவுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உலகமே அதை பார்த்து சிரிக்குதுங்க. திமுகவின் பொதுச்செயலாளரும் திமுகவின் துணை முதலமைச்சருக்கான அனைத்து தகுதியிலும் உடையரமான துரைமுருகன் ஐயா அவர்களை 15ஆம் தேதிக்குள் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஐயோ, விவரங்களை பார்க்கலாம். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எஸ்பி சொல்லியிருக்காரு. யாருன்னா அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்கியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டாருங்க அவரு. நமக்கு தெரிந்ததெல்லாம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் பாமகவில் இருக்கக்கூடிய மா.க. ஸ்டாலின் என்கின்ற நபரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். பெட்ரோல் குண்டு போட்டிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். 5ஆம் தேதி செய்தியாளரை சந்திக்கிறேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாரு. எப்போ வரும் 5ஆம் தேதி சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல போறார், அதிமுகவில் என்ன பிரளயம், இன்னும் அடுத்த 2 நாளைக்கு கண்டென்ட் கிங்கா இருக்க போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்தது. ஆனா ஒரு தெளிவா எந்த விஷயத்தையும் சொல்லாம ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கு 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச்செயலாளருக்கே கெடு கொடுத்திருக்கிறார். நான் அப்படி ஆட்சிக்கு வந்தேன், எம்ஜிஆராலே நான் அடையாளம் காணப்பட்டவன், எம்ஜிஆர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்ற பழைய கதையெல்லாம் சொல்றாரு. 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்றாரு. என்ன வாய்ப்புன்னு தெரியல. முதலமைச்சர் பதவியா இல்ல அதிமுக பொதுச்செயலாளர் பதவியா? அதான் ஊரிலிருந்து விஷயமாச்சு. ஒவ்வொருத்தரில் உங்களுக்கு தான் முதலில் இந்த வாய்ப்பு வந்தது, ஆனால் நீங்கள் ஏன் அதை தவறவிட்டீர்கள் அப்படின்றதா கேள்வியா இருக்குது. ஸோ இவர் சொல்லக்கூடிய விஷயங்களும், அதாவது இவர் சொன்ன விஷயங்கள் நம்ம திரும்பி சொல்லி மறுபடியும் அவங்களை டயர்ட பார்க்க விரும்பல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டார். அந்த முடிவை அவரா செஞ்சாருன்னா நீங்க தானே செஞ்சீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால அதற்கான வாய்ப்பை இபிஎஸ் வழங்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இருந்தாலும் அவர் அதிமுக ரத்தத்தின் ரத்தம். ஸோ அப்படின்னு சொல்ல ஓபிஎஸ் ஐயா உடனே என்னுடைய மனசாட்சி அவர் பேசியிருக்காருங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது இல்லை, அவர் பையனும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அது இல்லாமல் அவர் மனதை முழுமையாக திறந்து பேசவில்லை அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காரு. உடைந்த கண்ணாடி ஒட்டாதுன்னு கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த கட்சி விவகாரத்தில் உங்களுக்கு என்னவா பிரச்சனை? ஆனால் செங்கோட்டையோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த அம்மா ஜெயலலிதா எங்கெல்லாம் பிரச்சாரம் செல்கிறாரோ அதற்கு முன்பாடி அந்த ரூட்டு போட்டு தரவரே செங்கோட்டையன் தான். அது மட்டும் இல்லை, பிரச்சாரத்துக்கு போவதற்கு முன்பு இரவு அந்த ரூட்லேயே போய் பார்ப்பார், எங்கெல்லாம் மரம் இருக்கிறது, எந்த இடத்துல நிற்கணும், எங்கெல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு பெரிய அந்த மேப்பை, ரூட் மேப்பே செங்கோட்டையன் தான் போடுவார். அவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் செங்கோட்டையன். ஆனால் சில குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த புகார் அம்மையார்கிட்ட செஞ்சனால கொஞ்சம் தள்ளி இருப்பா அப்படின்னு செங்கோட்டையனை அப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. திருப்பி அவரை இணைந்தார். ஸோ அந்த செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அந்த வரலாறு இருக்குது கழகத்தில். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காரு. இப்படி மோடி, ராகுல் காந்தி, ஸ்டாலின்லாம் நடத்துகிறோம், அது மாதிரி இவரும் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு, வந்திருக்காரு. அது மட்டும் அதுக்கு முன்னாடியே வெளியே பெரிய எல்இடி வச்சுருக்காங்க, வெளியே டீ கடை வச்சுருக்காங்க, எல்லாம் புதுசாக திருவிழாக்கள் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு இது எங்கே போய் முடியும், ஏன்னா அப்புறம் தேனியில் வேற போய் பேச போகிற எடப்பாடியாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கார். ஓபிஎஸ் தன்னுடைய மண்ணின் மைந்தன், என்னோட கோட்டைக்குள்ளேயே சிங்கம் புகுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. பதில் சொல்வாரா, விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடப்பாரா, செய்தியாளர் சந்திப்பு நிறுத்தம் தவிர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் யாரையும் சந்திக்கலன்ற மாதிரி இதற்கு என்ன அவர் பதில் சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. எதுக்கு நம்ம ஒரு அர்த்தத்தில் பேசுவோம், இவங்க ஒரு அர்த்தத்தில் எழுதுவாங்க அப்படின்றனால அவரை தவிர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இருந்தாலும் தேனியில இப்போ இருக்கிறார். சாயந்தரம் மறுபடியும் அவர் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்துல தொடர இருக்கிறார். இதுக்கு இடையில அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கமா அப்படின்னு சொல்லி அதிரிபுதிரியான இன்னொரு செய்தி. அது ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்காங்க. அது நடைபெறாதா இல்லை நடந்துடுமா அப்படின்னு தெரியாது. நடந்தாலும் செங்கோட்டையன் பெரிய விஷயம் கிடையாது, நடக்கவே இல்லையான பிரச்சனை கிடையாது இல்லையா? இதே விஷயத்தை பத்தி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் சென்றது அப்படிங்கிறது ஏற்புடையதால அவங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காப்புல. சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதை அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ வெளிப்படையா சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிறோம் மாதிரியான கருத்தை அவரும் தெரிஞ்சிருக்காரு. ஸோ எப்போ பார்த்தாலும் கண்டென்ட்டுங்க அதிமுக தாங்க இருக்கு. அதிமுக இருந்து வரக்கூடிய செய்திகள் தான் யூடியூபினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, வருமானத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறதா இருக்கு. ஜெர்மனியில் செந்தேன் மலரே
அப்படி காமெண்ட்ரிங்க காப்பிரைட் அடிச்சிருவாங்க. அது வேறையா எங்க போட்டா தானேங்க பாட்டாங்க எப்படி பிடிப்பாங்க அது மட்டும் அதுக்கு உண்டு. அப்படியா சரி இது வேற பார்த்து பாடணுமா அப்படின்னா கூட யாருக்கு பாடினவருக்கு தானே போடுவாங்க. சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு சென்றிருக்கிறார். ஆமாம், ஜெர்மனிக்கு சென்று அங்கு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஈவேரா படத்தை திறந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னாரு. அது யார் வரைந்த படம்னா தோட்டாதரணி வரைந்த படமாங்க. அக்கில் வச்சே கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு அங்கே வந்து போகிறவையெல்லாம் திறந்து நாங்கள் வந்து படத்தை திறந்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா அவரோட வரலாறு மிகப்பெரிய வரலாறுங்க. இப்படி தான் ஈவேராக்கு வந்து யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சுன்னு சொல்லி பயங்கரமாக அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாதா, பயங்கரமாக சொல்லி கடைசியில் பார்த்தா அந்த பார்க்கில் வந்து அந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் சிரிப்பாங்க பாருங்க, அது மாதிரி 10 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கருணாநிதிக்கு தபால் தலைவர் அது வந்து ஆஸ்திரியா நாட்டில் வந்து இது மாதிரி கொடுத்தாங்க. என் பிறந்த நாட்டை ஜிம்பாப்வேல நாட்டில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுங்களை 2000 கொடுத்து அவங்க சொல்லுங்க கொண்டாடிட்டாங்க. இல்லை இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் இதே மாதிரி ஐநா சபைக்கு போகிறேன்னு டிஆர் பாலு போய் இவரும் சேர்ந்து நாங்கள் வந்து தமிழர்களுக்காக போராடிக்கிறோம் தெரியுமா போய் இலங்கை தமிழ்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார்ட்டையோ தந்தமேனு செக்யூரிட்டிகளை கொண்டு வந்துட்டாங்க போட்டிருக்கு, அதை ஃபோட்டோ போட்டாங்க. அதுக்குள்ள ஏற்கப்பட்டல தமிழர்களை மீட்டு வந்த தளபதியே அப்படின்னு பெரிய போர்டு வேற. கடைசியில் செக்யூரிட்டி கார்டு இல்லை ஏதோ கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டேன், அவரும் வெள்ளையாக இருப்பாரு. தமிழக மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா அப்படின்னு ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த அரங்கத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பல அரங்குகள் இருக்கு, அதுக்கு பல விலை நிர்ணயம் 25,000 ரூபாய் கொடுத்தா போதுமா? இல்ல அது மாத வாடகைன்னு சொன்னாங்க. ஆனா இது பார்த்தா மாத வாடகை எல்லாம் அவர் வாடகை எடுத்துருவாங்களோ சைக்கிள் மாதிரி போயிட்டு அந்த ஹாலை காலி பண்ணும்போது அவங்க என்னென்ன பொருள் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அக்கல வச்சு கொண்டு வந்துரும். படம் திறந்ததா சொல்றாங்க இல்லையா, அந்த படத்தை அதே கவரை போட்டு மூடி எடுத்து வந்துரும். இதுல வேற பெருமையா சொல்றாருங்க முதலமைச்சர் பேசுறாருங்க, நான் சிறு வயதாக இருக்கும்போது பெரியாருக்கு கைகளால் ஆடியன்ஸ் காமிச்சாங்களா, ஆடியன்ஸ் காமிச்சாங்களா, அதை விடுங்க, இந்த கைகளால் சொல்லி நொட்டாமை காட்டினார். ஐயோ இல்ல அப்புறமா இந்த ஏன்னா இந்த கையில வந்துட்டு பைக் இருந்துச்சு, இந்த கைகளால் நான் சாப்பாடு பரிமாறி இருக்கிறேன், பொரியல் பரமானே சாம்பார் பரமானே சொல்றாங்க. அதுக்கு என்னையா பண்றது, நான் நிறைய முறை பார்த்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நபருக்கு நீங்க இப்படி சிறுமை செய்யலாமா, பெருமை செய்கிறேன்னு சொல்லி சிறுமை செய்யலாமா? ஆமா, அப்படி இல்லாம அதுல என்ன சொல்றாங்க சார், அவர் படத்தை வச்சாங்கல்ல பின்னாடி போர்டு இருந்துச்சா இல்ல, சரி வந்து அந்த யூனிவர்சிட்டியோட எங்கேயாவது லோகோ இருந்துச்சா இல்ல, எதுவுமே கிடையாது. சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது இருந்தாங்களா இல்ல, யாராவது வெள்ளையா இருக்கிற 4 பேர் படம் வைக்கிறேன்னா எப்படி வைப்பாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், ஃப்ரேம் இருக்கும், டீடைல் இருக்கும், தோற்றம் மறைவா அவர் எங்கிருந்து வந்தாரு, என்னங்க இப்படியாக ஏமாத்தலாம் நீங்க. இதுல பரவாயில்ல, ஒரு பிரபலமான சேனல் வந்து சேட்டலைட் சேனல், அவங்க ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்க பாருங்க. ஐயோ அரிஸ்டாட்டில் அப்புறம் மேதைகள்லாம் இருக்காங்களா, அவங்க சிலைகளுக்கு நடுவுல இவங்க படத்தை வச்சிருக்காங்களா. சரி அந்த படத்தை அவன் சிலைகளுக்கு நடுவுல வச்சிருக்காங்களா, அந்த போட்டோவை காட்டுறானா இல்ல வரைஞ்ச போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்ல ஈவேராவோட போட்டோ காட்டுறாங்க. என்னடா உருட்டு இது, 200 ரூபாய்க்கெல்லாம் இப்படி எல்லாம் அளவாக்குறீங்க. அவனுக்கு தைரியம் இருந்தா அதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஈவேராக்கு செலவை பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அதை வச்சாதாங்க நமக்கு உண்மை தெரியும். சொத்து குவிப்பு வழக்கில் தேடப்படும் இல்ல விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. உடனே ஆசை தோசை அப்பள வேட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பொதுச்செயலாளர் துணை முதலமைச்சர் பதவிக்கான அனைத்து தகுதியிலையும் ஒருங்கே நிரம்ப பெற்ற ஒரே நபரான ஐயா துரைமுருகன் ஐயா அவர்கள் தான் இந்த உத்தரவு அப்படின்றது. அறிவாலயத்தின் அறிவாளி எது வேணா சொல்லிக்கலாம், நம்ம சொல்றது தானே. எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆமா அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லிருக்காங்க. உண்மையில் என்னன்றது தெரியல, டாக்டர்ஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த வேலூரில் நடந்த அந்த கோர்ட் 2006-11 ஆமா 9-11 6-11 அந்த காலகட்டத்தில் 1.0 கோடி ஆஃப்டர் ஆல் டீ செலவு காசுக்காக கேஸை போட்டு அந்த பெரிய மனுஷனை இப்படி வழக்கா தொடுக்குறீங்களே, இதெல்லாம் நல்லதா அப்படின்ற மாதிரியான திமுக அல்லாதவர்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ ஏதோ வேலூர் கோர்ட்ல எப்படியோ ஒன்று நீதியை வாங்கிட்டார். எப்படி நீதி வாங்கப்பட்டதா மறுக்கப்பட்டதானா, வாங்கப்பட்ட நீதி அப்படின்றாங்களா. அந்த வாங்கப்பட்ட நீதியை சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு. வேலைக்கு ஆகாதுப்பா தம்பி. அவனை உடனே மறுபடியும் விசாரணைக்கு எடுத்த உடனே இவர் இது வரைக்கும் விசாரணைக்கு ஆஜராகவே இல்லையா, என்னால வர முடியாதுங்க, எங்களுக்கு வயது மூப்பின் காரணமாக மூட்டுல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க, 2வது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, நான் ஆஜராகிறதுலிருந்து விலக்கு, அப்படி இல்லைன்னா இந்த கேஸை வேலூர் கோர்ட்டுக்கு மாத்துங்க, திரும்பி மாத்துங்க, அங்கே மறுபடியும் நான் காசு கொஞ்சம் முன்ன பண்ண பேசி நான் வந்து நீதியை வந்து பெற்றுக்கொள்கிறேன், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன செப்டம்பர் 15 தான் லாஸ்ட் டேட், அதுக்குள்ள நீங்க ஆஜர் ஆகலைன்னா அவங்க வைஃபுக்கு வந்து அவங்க வைஃபுக்கு பிடிவாரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இவரால் உங்களுக்கு பிடிவாரண்ட் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதான் நாங்கள் பேசாம நம்மளும் ஃபாரின் போயிருக்கலாமோ
தலைவரோட சேர்ந்து. ஆமா, இது பாவம் வழக்கறிஞர் அணி துரைமுருகன் ஐயாவுக்கு உதவி செய்யுதா இல்ல என்னன்றது தெரியல. ஒருவேளை அவங்களுடைய அந்த வளையத்துக்குள்ள இவர் இல்லையா அப்படின்றது தெரியல. முதலமைச்சர் வந்த உடனே யாரு நம்ம மூத்த அமைச்சர் இல்லப்பா, அவர் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்றது. இன்பநிதியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. ஏன்னா உதயநிதி தான் காப்பாத்தல, ஏன்னா அவர் பதவிக்கு போட்டியான வந்துருவேன்னா பயப்படுறாரு. ஐயா இன்பநிதி நீங்களாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவார் போல இருக்க. ஸோ கோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன செய்ய போகிறது திமுக வழக்கறிஞர் அணி? 7 மலர் படங்க. அதில் வந்து கான்ஸ்டபிளாக இருப்பார் வடிவேலு, அவர் கீழே வந்து அர்ஜுன் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சிம்ரன் அது வந்து சத்யராஜ் படங்க. அது இது வந்து 7 மலை, 2 பேரும் 7 மலை. இவரு அர்ஜுன் 2 பேரும் மார்க்கெட்டில் போயிட்டு கட்டிங் வாங்கிட்டு இருப்பார். யாரு? நம்ம வடிவேலு. அப்போ வந்து என்ன பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டோமே, இருப்பா அப்படின்னு பாரு. ஏய் அந்த பிச்சைக்காரன் பாரு எவ்வளோ ஆகிறான், நீயும் போய் ட்ரைனிங் கட்டி வந்திருக்கிய பார், வந்து உழுந்து அடிச்சு நிற்கிறிய அப்படின்னு கடைக்காரன் தூக்கி போடுவான் பைசாவை. அது மாதிரி நிலைமை தான் இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது பிரியாணி சாப்பிட்டீங்களே, யார் பைசால தெரியுமா, என் பைசாலாமா. அந்த இந்த நிலையெல்லாம் நம்ம வந்து கற்பனை நினைத்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் சிதம்பரத்தில் நடந்திருக்கு. அதுவும் அங்க பாத்தீங்கன்னா நாசர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சிதம்பரத்துல நடராசர் இருக்கிறாரோ இல்லையோ, லாட்டரி சீட்டு காவலர்கள் நிறைய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க வந்து அவர் லாட்டரி சீட் நடத்தியிருக்காரு. அந்த லாட்டரி சீட் நடத்தும் போது புகார் அங்க எஸ்பி ஜெயக்குமாருக்கு போயிருக்கு. அவர் வந்து என்னங்கடா இதுன்னு சொல்லி போய் பார்த்து பார்த்தா 7 பேர் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டையா எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா நாசார் வந்து கேட்டிருக்காரு, நாசார் என்னப்பா இதுன்னு. சார் எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க சார் அப்படின்னு அவர் சொன்னோன்னே யாரெல்லாம் பணம் லிஸ்ட்டை எடுத்து 7 பேர் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் நேற்று வாக்கி டாக்கியில் சொல்லியிருக்காரு, ஓப்பன் மைக். அவன் வாக்கி டாக்கியில் பேசுகிறேன், எப்பா தம்பிங்களா நீங்கள் பேசாமல் இந்த லஞ்சம் வாங்குறதை விட பிச்சை எடுத்து சாப்பிடலாம்பா அப்படின்னு அவர் கேவலமா கேட்டாரு. இது பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திருக்கீங்க. இது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற ஐயா ஜெயக்குமார் ஐயா, எஸ்பி ஐயா, இது என்னது முதலமைச்சர் ஊருக்கு வந்த உடனே வேலையில இருப்பாரா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா பிளாக்ல சரக்கு விற்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு, அடுத்த நாளே அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க. அவர் வெளியில வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க யாரும் சொல்லி கதறாரு, கெஞ்சுறாரு, கூச்சலிடுறாரு, ஒண்ணு கண்டிக்கல. அதுபோல் இவர் செய்யப்படுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாமக பிரமுகர் ம.க. ஸ்டாலின், பேரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவர்களே, சொந்தங்களே. ம.க. ஸ்டாலின் இவர் வந்து பாமகவை சேர்ந்தவர். பேரூராட்சியினுடைய தலைவர் இருக்காரையா, பேரூராட்சி தலைவராக இருக்காரு. நேற்று பாத்தீங்கன்னா அப்படியே கோவிலி கணக்கா அப்படியே ஓடி வந்து அப்படியே போட்டிருக்காங்க பெட்ரோல் பம்ப் போட்டோன்னா அவர் உயிர் மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அவருடைய தொண்டர்கள்லாம் திரண்டு அப்படியே ரத்த கலரியா கூட போன 2 பேருக்கு அறுவாள் வெட்டு, அது வேற சொல்லியிருக்காங்க. சோ தமிழகத்தினுடைய ஆயுத கலாச்சாரம் இல்லை என்பது. அதாவது வடிவேலு நம்ம பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் சொல்ல நோ பண்பாடு பணிவு அப்படின்பாங்க. அது ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பாரு, ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அதாவது போதைப் பொருள் இல்லா தமிழகம், அமைதி பூங்காவான தமிழகம், சட்டம் ஒழுங்கில் மிகச்சிறந்த மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்துல கிரிக்கெட் பாலுக்கு பதிலாக பெட்ரோல் பாலை யூஸ் பண்ணி பெட்ரோல் பம்ப் போட்டிருக்காங்க. மயிரிழையில் உயிர் தப்பிருக்காங்க. பாமக பிரமுகர், பாமக சேர்ந்தால் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நிலைமைனா ஒரு தனி மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் எந்த வகையில பாதுகாப்பு இருக்கும்? முக்கியமாக பெண்களுக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் எங்கெங்க பாதுகாப்பே இல்லையே. பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியே போயிட்டு இருக்கும் போது இந்த நிலைமையில இது யார் வீசினான்றது குழப்பமா இருக்கு. ஒருவேளை இவர் அந்த அணியா, இல்ல அவர் இந்த அணியா, இல்லைன்னா எதிர் வரிசையில் உட்கார்ந்து இருக்காரா? பாமக அன்புமணி அணியா, பாமக ராமதாஸ் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உள்ள கட்சி குழப்பமா, இல்ல இது வேற யாராவது கட்ட பஞ்சாயத்தா அப்படின்னு பொறுத்து இருந்தா. அவருடைய போட்டோவை பார்த்தா நம்ம அந்த கரகாட்டக்காரங்கள அவர் யாரு, சண்முகம் மாதிரியே அவர் ஒரு தோற்றத்தில் இருக்கிறாரு. சோ அவர் இன்னைக்கு அது அவரோட பேர் தான் அப்படின்னு பாரு, அவர் தானே ம.க. ஸ்டாலின். அவரை கொல்ல முயற்சி அப்படிங்கிறது பேசுபொருளாகி இருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.